குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆரம்பத்துல ஒரு பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுங்கிற தடுக்கிறதுக்குன்னு நல்ல இது இருக்கு. நீங்க இப்போ அதில் ஜெயிக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு மதுரை, அலங்காநல்லூர், அவனியாபுரம், பழமையில் நடக்கிறதுக்குலாம் ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஒரு விளையாட்டு கேட்டகரியில் வச்சு அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அது சரியானதாக இருக்குமா? ஜல்லிக்கட்டையும் நான் பாரம்பரியமான விளையாட்டு, கலாச்சாரத்தின் வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அதை அழிப்பதற்கு ஒரு பெரிய சக்தி வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது, உலக வரலாற்றிலேயே ஒட்டுமொத்த மக்களும் தன்னெழுச்சியாக நின்று போராடி மீட்டெடுத்த ஒரு விளையாட்டு, பண்பாடு, கலாச்சாரத்துக்கு ஆனால் அது ஜல்லிக்கட்டுக்கு தான் அந்த அடையாளம் போய் சேரும். ஜல்லிக்கட்டு அரங்கம் சொல்லி ஒரு பெரிய வாடிவாசலை உருவாக்குகிறாங்க, பார்வையாளர்கள் உள்ள ஒரு அரங்கத்தை. அப்படி இருக்கும் பொழுது அதில் நம்ம அரசு வேலை கேட்குறது ஒன்றும் தவறானதா எனக்கு ஒன்றும் படலைன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய கோரிக்கை என்பதை தாண்டி மாடுபிடி வீரர்கள் கேட்குறது தகுதியின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். அதுக்காக மாடுபிடி வீரர்களை கொண்டு வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஆகுங்கன்னு சொல்லலை. அந்த தகுதி இருந்தால் அந்த கோட்டாவில் கொடுங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்குள்ளே நீங்கள் ஜல்லிக்கட்டை சேருங்கன்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அரசியல் மட்டும் கிடையாது, தமிழர்களுடைய பண்பாடு, திராவிடத்திற்கு எதிரான அரசியல் தொடர்ச்சியாக நம் இது சுமத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இல்லை, இப்போ சமயத்தை பார்த்தா அன்னபூர்ணி படத்தோட பிரச்சனை இருக்குது. அதாவது அந்த படம் சென்சார் அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தணிக்கை செய்து இந்த படம் வெளியாகுது, ஓடுது. ஓடிடியில் வரும்பொழுது பார்த்தா ஒரு சில வட மாநிலங்களுக்கு எதிர்ப்பு வருது. அவர்களுக்காக ஆதரவாக ஒரு நிலைப்பாடு வருது அப்படின்றது ரொம்ப கேலிக்குரியது. அப்போ ஒன்றிய அரசு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அதுவே தெளிவில்லாமல் இருக்குது. அது முழுக்க ஆன்மீகம் என்பது அதுக்கு அரசியல் தான். ஆன்மீகம் என்று அதுக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது. அரசியலே ஆன்மீகமாக மாற்றியிருக்கு. நயன்தாராவின் அறிக்கையை அதை விட கேள்விக்குரியதான் நான் பார்க்குறேன். ஜெய் ஸ்ரீராமில் தொடங்கப்பட்ட அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் அவசரப்பட்டு அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துட்டோமோன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அவர்கள் இந்த நிலைப்பாட்டை தான் எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இதுக்கு அவங்க நேரடியாகவே சந்தித்து குஷ்பு போல், நமிதா போல் அவங்களும் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவருடைய திரைப்படங்களுக்கு, எந்த திரைப்படங்களுக்கு இது மாதிரி தடையெல்லாம் வராது. அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை குறித்து நம்ம எந்த கேள்வியும் கேட்கல. அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கை குறித்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த பிரச்சனைக்காக அவர்களுடைய அறிக்கையில் தொடங்கும் பொழுது அந்த கோஷத்தை முன்வைப்பது என்பது ரொம்ப அநாகரிகமான ஒரு அரசியலாக பார்க்குறேன். செயல் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய அநாகரிக செயலாக பார்க்குறேன். நான் ஒரு சார்பு நிலையை அவங்க எடுத்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்க பொதுவாக எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாக தான் இருக்காங்க. பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு நடிகையாகவும் இல்லை. ஸோ அதனால் அந்த அறிக்கையை நம்ம ஏற்கிறோம். அறிக்கையின் தலைப்பில் அவங்க எடுத்திருக்க நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட சரண்டர் ஆகிறதுன்னு. இது யாருடைய மனதை குளிர்விப்பதற்காக இது செய்யப்பட்டதுன்றதுல. அப்போ இதை சொல்லுவதால் அவங்க இதிலிருந்து தன் மீது உள்ள அந்த கோபத்தை குறைச்சிக்கிடுவாங்க, தன்னுடைய திரைப்படங்களுக்கு இனிமேல் ஆதரவு கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது ஏற்புடையது இல்லைன்னு நான் தமிழர் நம்ப இருக்கிற விஷயங்கள் பெரும்பும் வணக்கமும். தமிழ் கலாச்சார விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்திலேருந்து பல எதிர்ப்புகள் இருக்குது. இப்போ எதிர்ப்புகளை தாண்டி பழையபடி ஜல்லிக்கட்டு நடந்து வருது. இந்த நிலையில் ஜல்லிக்கட்டில் ஜெயிச்சவங்களுக்கு அரசு பணி கொடுக்கணும்னு சொல்லி குரல் கொடுத்துருக்கிறது நம்ம இயக்குனர் அமீர். அது தொடர்பாக பல விஷயங்கள் அவரோட பேசலாம். திடீர்னு ஜல்லிக்கட்டு ஆரம்பத்துலேருந்து ஒரு பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுங்கிற தடுக்கிறதுக்குன்னு நல்ல இது இருக்குது. நீங்கள் இப்போ அதில் ஜெயிக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு மதுரை, அலங்காநல்லூர், அவனியாபுரம், பழமையில் நடக்கிறதுக்குலாம் ஜெயிச்சவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அது ஒரு விளையாட்டு கேட்டகரியில் வச்சு அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அது சரியானதாக இருக்குமா? சரியானதாக தானே இருக்கும். எப்போ நம்ம அதை பாரம்பரிய அதை விளையாட்டுன்னு சொல்லிட்டோமோ, இப்போ கபடியெல்லாம் பாரம்பரியமான விளையாட்டு தான். அப்படி இருக்கும் பொழுது ஜல்லிக்கட்டையும் நான் பாரம்பரியமான விளையாட்டு, கலாச்சாரத்தின் வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது, அதை அழிப்பதற்கு ஒரு பெரிய சக்தி வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது, உலக வரலாற்றிலேயே ஒட்டுமொத்த மக்களும் தன்னெழுச்சியாக நின்று போராடி மீட்டெடுத்த ஒரு விளையாட்டு, பண்பாடு, கலாச்சாரத்துக்கு ஆனால் அது ஜல்லிக்கட்டுக்கு தான் அந்த அடையாளம் போய் சேரும். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டை மீண்டும் நாம் உறுதி செய்வதற்கு, அதை பொதுமக்களிடம் எல்லோரிடத்திலும் பரவச் செய்வதற்கு, இன்னமும் சிலர்கிட்ட அது மிருக வதை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கத்தான் செய்யுது. அப்போ அதையெல்லாம் தவிர்க்கணும்னா அதை அரசியல் அது விளையாட்டு பிரிவில் சேர்க்கிறதுனா சரியானதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாம் சொல்கிறோம். அதுவும் இன்றைக்கு முறைப்படுத்தப்பட்டு விட்டது. ஜல்லிக்கட்டுன்றது முறைப்படுத்தப்பட்டுருச்சு.
தொடக்க காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு வந்து எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பல வரம்பு மீறல்களோட விதிமீறல்களோடு நடந்துட்டு இருந்ததெல்லாம் நமக்கும் தெரியும். இன்றைக்கு அப்படி கிடையாது. ஜல்லிக்கட்டு இன்றைக்கு ஒரு ரொம்ப கட்டுப்பாடோட அரசு சில விதிமுறைகளை விதித்து கமிட்டி போட்டு மாடுகளுக்கு இப்படி பண்ணியிருக்கணும், மாடுகளை வந்து இவ்வளவு கொம்பு சீவி இருக்கக்கூடாது, இவ்வளோ தான் சீவணும், இவ்வளோ தான் வச்சுருக்கணும், மாடுபிடி வீரர்கள் இப்படி தான் ஒழுங்காக இருக்கணும், மாட்டு வாழை பிடிக்கக்கூடாது, இப்படின்னு நிறைய விதிமுறைகளை கொண்டு வந்து வச்சிருக்கும் பொழுது அரசே இன்றைக்கு வந்து மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய அடையாளமாக ஒரு சின்னங்களாக அடையாள சின்னமாக உருவாக்குவதற்காக ஒரு முனைப்பெடுத்திருக்கு. மாபெரும் அரங்கத்தை உருவாக்குது. ஜல்லிக்கட்டு அரங்கம் சொல்லி ஒரு பெரிய வாடிவாசலை உருவாக்குகிறாங்க, பார்வையாளர்கள் உள்ள ஒரு அரங்கத்தை. அப்படி இருக்கும் பொழுது அதில் நம்ம அரசு வேலை கேட்குறது ஒன்றும் தவறானதா எனக்கு ஒன்றும் படலைன்னு நினைக்கிறேன் நான். அது என்னுடைய கோரிக்கை என்பதை தாண்டி மாடுபிடி வீரர்கள் கேட்குறது, அவங்க கேட்குறாங்க. வெற்றி பெற்றவர்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கும் பொழுது ஒரு கிராமத்து பின்னணியை கொண்டவர்கள், பெரிய படிப்பு இல்லாதவர்கள், பெரிய வசதி பின்புலமாக இல்லாதவர்கள்லாம் வந்து எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு அரசு வேலை கிடைத்தால் சரியாக இருக்கும் பொழுது அதை அங்கீகரிக்கிறது சரியானதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தகுதியின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். அதுக்காக மாடுபிடி வீரர்களை கொண்டு வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஆக்குங்கன்னு சொல்லலை. அந்த தகுதி இருந்தால் அந்த கோட்டாவில் கொடுங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்குள்ளே நீங்கள் ஜல்லிக்கட்டை சேருங்கன்றதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அந்த ஒரு அரசியல் ஒன்று இருக்குல்ல, அந்த அரசியல் வந்து உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? இதை நோக்கி அது போயிட்டே இருக்கீங்க? இல்லை, ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அரசியல் மட்டும் கிடையாது. தமிழர்களுடைய பண்பாடு, திராவிடத்திற்கு எதிரான அரசியல் தொடர்ச்சியாக நம் மீது சுமத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து நம்மளை வந்து வீழ்த்துவதற்கு, நம்மளுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு, வெறும் ஜல்லிக்கட்டின் மீதாக மட்டும் அவர்களுடைய பார்வை போகுதான் நினைக்காங்க. வள்ளுவருக்கு காவி பூசுவது கூட நம்மளுடைய அடையாளத்தை அபகரிக்க நினைக்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? தமிழர்களுக்கு என்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது. திராவிடம் என்ற தத்துவத்தோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நாளைக்கு என்றைக்காவது இவர்கள் தமிழ் தேசியத்தை முன்வைத்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக தான் தமிழர்கள் மீது வந்து ஒரு அடக்குமுறை ஒன்றிய அரசின் மீது அல்லது தமிழ் அல்லாத மக்கள் மீது ஆதிக்க சாதியினர் நம்ம மேலே செலுத்துறதுக்கு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னமும் நடக்கும். அதனால் அவங்க இதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நான் கூட என்னுடைய வாட்ஸ்அப் பதிவில் ஒன்று போட்டிருந்தேன், நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது கருத்தாக இல்லை, சும்மா எனக்கு ஒன்று பார்க்கும்போது, தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டுகளை பார்க்கும்போது ஒன்று தோணுச்சு. ஜல்லிக்கட்டு மீட்டெடுக்க போராடிய போது வேடிக்கை பார்த்தவர்கள்லாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போல்லாம் 100 நொட்டை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, அப்போல்லாம் 100 கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, வேறு வேறு கருத்துக்களை பேசுகிறவங்க இன்றைக்கி ஆளாக வந்து நின்று தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க இல்லையா? அது பரவாயில்ல, அது இருக்கட்டும். நமக்கு வந்து நம்மை போன்றவர்கள் வந்து எப்பயுமே வந்து மீண்டும் அதற்கு எதிராக ஒரு முயற்சி நடக்கும்போது களத்து நிற்பது தான் வேலையை தவிர அதை மீட்டெடுத்த பிறகு முன்வரிசைக்கு போகிறதில்ல. அது நமக்கு தேவையில்லை. முன்வரிசைக்கு போகிறவங்க போகட்டும், திரும்ப போராடுற இடத்துக்கு வரும்போது நம்ம வந்துடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. அவங்களாம் பின்னாலே போயிடுவாங்க, வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அடிப்படையில் தமிழர்கள் கலாச்சாரத்தின் மீதும் தமிழ்நாட்டின் பண்பாட்டின் மீதும் தொடர்ச்சியாக இது போன்ற அரசியல் அழுத்தங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம், கடமை நமக்கு இருக்கிறத நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ சமயத்தில் பார்த்தா அன்னபூர்ணி படத்தோட பிரச்சனை வந்திருக்கு. அதாவது அந்த படம் வந்து சென்சார் அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து தணிக்கை செய்யுது. இந்த படம் வெளியாகுது, ஓடுது. ஓடிடியில் வரும்பொழுது பார்த்தா ஒரு சில வட மாநிலங்களுக்கு எதிர்ப்பு வருது. இதற்கு வந்து வெற்றிமாறனே வந்து சொல்லியிருக்காரு, ஒரு படைப்பு சுதந்திரம் இல்லை, ஒரு தணிக்கை அமைப்பு வந்து தணிக்கை செய்த பிறகு படைப்பு சுதந்திரம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு. அவர் குரல் கொடுத்துருக்க அடுத்த செகண்டே பார்த்தா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நயன்தாரா வந்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிற ஒரு கோட்டோட ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. வெற்றிமாறன் தன்னுடைய குரலை பதிவு செய்தது வரவேற்கத்தக்கது. அதற்கு முன்னாடியே ரஞ்சித், நான் போன்றவர்கள் எல்லாம் எங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சிட்டோம் அந்த திரைப்படத்திற்கு ஆதரவாக. இந்த நிகழ்வின் மூலமாக ஒன்றிய அரசின் செயல்பாடு கேலிக்குரியதாக மாறுகிறதுன்றதான் நம்ம விளைவிக்கணும். ஒன்றிய அரசு என்ன செய்யுது பாருங்களேன். ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆளுகின்ற பிரதமர் வந்து ஒரு திரைப்படத்தின் மூலமாக விஷ விதைகளை விதைக்கிறாரு அல்லது மத துவேஷத்தை ஏற்படுத்துகிறாரு. காஷ்மீர் ஃபைல் போன்ற படங்களுக்கும் கேரளா ஸ்டோரி போன்ற படங்களுக்கும் அவரே முன் வந்து இந்த படங்களை ப்ரொமோட் பண்ணுகிறார். நல்லா புரியுதா உங்களுக்கு? அது வந்து இன்னொரு மதத்தினரை புண்படுத்துதுன்னு அவர் நம்பலை. அவரே தேர்தல் பிரச்சாரத்திற்கு யுக்தியாகவும் கேரளா ஸ்டோரி போன்ற படங்களை பயன்படுத்துகிறாரு. காஷ்மீர் ஃபைல் போன்ற படங்களை பற்றி பேசுகிறார் பொதுவெளியில். காஷ்மீர் ஃபைல் படம் வெளியாகிற அன்னைக்கு வந்து அரசு விடுமுறை அறிவிக்குது. இந்த மாதிரியான கேலி கூத்துக்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு.
இன்னொரு புறம் மத்திய தணிக்கை குழு தான் அது. மத்திய தணிக்கை குழுவின் சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படத்தை அப்போ முதல்லையே அந்த படத்தை பார்க்கும் பொழுதே தணிக்கை குழுவில் இன்றைக்கி யார் உறுப்பினர்களாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்காங்க, ஆளுகின்ற அரசின் ஆதரவாளர்கள் தான். அப்போ அவர்களெல்லாம் பார்த்து தணிக்கை செய்யப்பட்ட ஒரு படத்தை ஓடிடி தளத்துக்கு வரும் பொழுது அதை தடுக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நோக்கம் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய ஒரே நோக்கம் தான் சார்ந்திருக்கிற தான் எடுத்துகிட்டு போகிற தத்துவத்திற்கு எதிராக எந்த திரைப்படங்களும் வரக்கூடாது, அவ்வளவுதான். காட்மென்னு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று ஏற்கனவே ஜி5ல வருவதற்கு தயாராக இருந்து அதை இவங்க தான் தடை செஞ்சு நிறுத்தினாங்க. போலி சாமியார்களை பற்றியது. அது சொல்லிடக்கூடாது இந்த நாட்டில். அதுபோல் இங்கே ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண் ஒரு பிரியாணி சமைப்பது போன்ற காட்சிகளை காட்டிடக்கூடாது. அதாவது இது ஒரு சமூகத்தை பின்படுத்து. இப்போது பிரியாணி என்பது இந்து சமூகத்தினரும் விரும்பி சாப்பிட்ற உணவு தானே. அப்போ அது மதத்தை புண்படுத்துதுன்றது இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாகத்தான் இந்த நிலைப்பாடு. அப்படி தானே பார்க்கணும் நம்ம. அசைவ உணவு என்பது அனைத்து சமூகத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் தாங்கள் அதை உண்வதில்லைன்றாங்க. அதுவும் இப்போ அவர்கள் ஏற்றிருக்கிற வேதங்களே ராமரே புலால் உண்ணாரு அப்படின்றதெல்லாம் அந்த இதிகாசங்களில் இருக்கிறது. அது வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வால்மீகி ராமாயணத்தை இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு காரணம் வால்மீகி கொஞ்சம் கீழ் வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறது இருக்கட்டுமே. அதனால என்ன? அதனால ராமாயணத்தை புறக்கணிக்கல. வால்மீகி கீழ் சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன்றதுக்காக ராமாயணத்தை புறக்கணிக்க. அந்த ராமாயணத்தை ஏற்கிறீங்களா? மற்ற எல்லா கருத்துக்களை ஏற்கும்போது அதை ஏற்கத்தானே ஆகணும். அப்போ இங்கே அசைவம் என்பது எல்லோரும் விரும்பி உண்பது, அப்படி தான் பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் ரொம்ப குறைவான உள்ளவங்க அதை தவிர்க்கிறாங்க, அது பரவாயில்ல. அவர்களுக்காக ஆதரவாக ஒரு நிலைப்பாடு வருது அப்படின்றது ரொம்ப கேலிக்குரியது. அப்போ ஒன்றிய அரசு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அதுவே தெளிவில்லாமல் இருக்கு. அது முழுக்க ஆன்மீகம் என்பது அதுக்கு அரசியல் தான். ஆன்மீகம் என்று அதுக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது. அரசியலே ஆன்மீகமாக மாற்றி இருக்கு. வேற ஒரு கலர் கொடுத்து முன்னாடி கொண்டு நிறுத்துது. அது அவர்கள் செய்தது கேலிக்குரியதுன்னா நயன்தாராவின் அறிக்கை அதை விட கேலிக்குரியதான் நான் பார்க்குறேன். ஜெய் ஸ்ரீராமில் தொடங்கப்பட்ட அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் அவசரப்பட்டு அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துட்டோமோன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அவர்கள் இந்த நிலைப்பாட்டை தான் எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இதுக்கு அவங்க நேரடியாகவே சந்தித்து குஷ்பு போல் நமிதா போல் அவங்களும் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அவருடைய திரைப்படங்களுக்கு எந்த திரைப்படங்களுக்கு இது மாதிரி தடையெல்லாம் வராது. அப்படி சொல்ல வேண்டியது இல்லைன்னு எங்கேருந்து திடீர்னு வந்தது? அது அவர்களுடைய தொடக்க காலகட்டத்திலிருந்து அவர்களுடைய முழக்கம் அதுவாக இருக்குமானால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள தயாரிக்கணும். அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை குறித்து நம்ம எந்த கேள்வியும் கேட்கல. அவர்களுடைய ஆன்மீக நம்பிக்கை குறித்து நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த பிரச்சனைக்காக அவர்களுடைய அறிக்கையில் தொடங்கும் பொழுது அந்த கோஷத்தை முன்வைப்பது என்பது ரொம்ப அநாகரிகமான ஒரு அரசியலாக பார்க்குறேன் நான். செயல் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய அநாகரிக செயலாக பார்க்குறேன் நான். ஒரு சார்பு நிலையை அவங்க எடுத்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை, வள்ளுவருக்கு இப்போ காவி போன முன்னாடி இதே பிரச்சனை வந்தது. இப்போ திரும்பவும் அதே வள்ளுவர் தினத்து அன்னைக்கு வள்ளுவருக்கும் ஒரு காவி உடையோட காமிக்கிற மாதிரி ஒரு இருக்கு. இது திரும்ப நடக்கிறதுக்கான காரணம் வேற வழி இல்லைங்க. அவர்களுக்கு என்று தத்துவம் கிடையாது, தலைவர் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க? உலகம் முழுவதும் இப்போ மக்களிடம் பெரும் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற தத்துவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்காங்க. புத்த மதம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். புத்த மதம்னு என்று சொல்லக்கூடிய ஒரு மதம் இருக்குன்னா புத்தர் தோற்றுவித்தவராக இருக்கார். புரியுதா உங்களுக்கு? இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் முன்மாதிரியாக தூதர் முகமது அவர்களே எடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னால் இயேசுநாதரை எடுத்துக்கிறாங்க. கம்யூனிசம்னு எடுத்துக்கிட்டால் மார்க்ஸ் இருக்கார், லெனின் இருக்கார், ஏஞ்சல் இருக்கார், இப்படி அவர்கள் எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தத்துவத்திற்கும் ஒரு தலைவர்கள் இருக்காங்க. இவங்க வச்சிருக்கிற தத்துவத்துக்கு தலைவர் யார்? அந்த தலைவர்களை இவங்க வெளியவே சொல்ல முடியல. அதுவும் சமீப காலமாக அதை பற்றியே பேசுகிறாங்க. இந்த சாவர்கர், கோவால்கர், கோட்ஸு எல்லாம் இப்போ தான் வெளியே வராங்க. இதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி யாராவது பேசுனாங்களா? பேசக்கூட ஆள் இல்லை. சரி, அப்படியே இருந்தாலும் தமிழ்நாட்டில் கொண்டு அவர்களெல்லாம் முன்னிலைப்படுத்த முடியாது. அப்போ தத்துவமும் கிடையாது, தலைவர்களும் கிடையாதும் போது பிறருடைய தலைவரை திருடுவது தானே அவங்களுடைய வேலை. எப்படி வழிபாட்டு தலங்களை திருடுவாங்களோ அதுபோல் தலைவர்களையும் திருடுவாங்க, தத்துவங்களையும் திருடுவாங்க. இவர்களுக்கு என்று தனிப்பட்ட தத்துவம் கிடையாது. அந்த அடிப்படையில் வள்ளுவரை தனதாகி கொள்ளுகிறார். வள்ளுவருடைய திருக்குறளில் இருக்கிற வள்ளுவரின் தனிப்பண்பு, தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டால்
தமிழில் அவர் இவ்வளவு 1330 குறள்களை எழுதியிருந்தாலும் எங்கேயுமே தமிழ் என்ற வார்த்தையும் கிடையாது, கடவுள் என்ற வார்த்தையும் கிடையாது. அதுதான் அதில் இருக்கிற தனிச்சிறப்பு. அதனால தான் அதை உலக பொதுமுறைன்னு சொல்கிறோம். திருக்குறளே உலக பொதுமுறைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது ஒரு மொழிக்கு சொந்தமானதல்ல, ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு சொந்தமானதல்ல, ஒரு குறிப்பிட்ட கடவுளை முன்னிறுத்துறதுக்கல்ல, ஒரு மதத்திற்கு சார்பாக இல்லைன்றது காரணம் தான் உலக பொதுமுறைன்றோம். அதை போய் நான் திடீர்னு ஒரு நாள் வந்து தூக்கிக்கிட்டு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் ரொம்ப காலமாக இங்கே இருக்காங்க. ஐயா மோடி வேணா ஒரு 10 ஆண்டுகளாக நம்ம கண்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், 2014 இதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் இங்கே தானே இருந்தார். அப்போ என்ன செஞ்சாங்க? அப்போ இந்த காபி சாயத்தை பூசுறதுக்கு அவங்களுக்கு ஏன் தோணலை அப்படின்னா வேறு வழி இல்லை. எல்லா மாநிலங்களையும் நம்ம கைப்பற்றியாச்சு, தமிழகத்தை கைப்பற்றுவதற்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது. எலெக்ஷன் வரப்போகுது, அப்போ என்ன செய்வீங்க? அவங்க வந்து எம்ஜிஆரை தனதாக்கி கொள்ள முயற்சித்தாங்க, முடியலை. மறைந்த ஜெயலலிதா அம்மையாரை தனதாக்கி கொள்ள முயற்சித்தாங்க, முடியலை. அப்போ யாரை போய் எடுத்துகிட்டு வருவாங்க? இப்படி யார் கேள்வி கேட்க ஆள் இல்லாத ஆள் யாருன்னு பார்க்குறாங்க. மற்ற தலைவர்களை திருட முடியாது இல்லையா? அண்ணாவை திருட முடியாது, பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம்? பெரியாரை திருடிங்கன்னு சொல்கிறோம், எடுத்துக்குங்கன்றோம். அவருக்கு கூட காவி சாயம் போட்டு வச்சுக்குங்கன்றோம். ஆனால் பெரியாரை ஏற்க மறுக்கிறாங்க. அப்போ கேப்பாரற்று கிடக்கிறது திருவள்ளுவர்னு அவங்க நினைக்கிறாங்க. திருவள்ளுவருக்கு வந்து வானுயர சிலை வைத்து அழகு பார்த்தது யார்? நீங்கள் யாருக்கு சிலை வச்சிங்க? பக்கத்தில் இருக்கிற விவேகானந்தர். நீங்கள் விவேகானந்தருக்கு சிலை வச்சிங்க, திருவள்ளுவருக்கு சிலை வச்சது யார்? அப்போ இதிலேருந்தே தெரியுது உங்களுடைய நோக்கம் என்னன்னு. இன்றைக்கும் கூட வந்து ஆந்திராவில் வந்து ஜெகன் வந்து அவ்வளோ பெரிய அம்பேத்கர் சிலை வச்சுருக்காரு, உங்களால் வைக்க முடியுமா? நீங்கள் பட்டேலுக்கு சிலை வைப்பீங்க. அப்போ நீங்கள் சும்மா ஏமாத்துறீங்க. சமீபத்தில் கூட 2 நாட்களுக்கு முன்னாடி கூட தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வள்ளுவருக்கு காவி பூசலாம், இல்லை தமிழ்நாட்டில் வரவங்க நடந்து போகிறவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் கூட காவி பூசலாம். பூசுவதால் நீங்கள் இங்கே அதிகாரத்திற்கு வந்துடும்னு நினைக்க முடியாது. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்கள் என்ன நோக்கத்தோடு நீங்கள் பூசுகிறீர்கள் என்பதை தமிழகத்தின் மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்காங்கன்றது தான் நம்ம இதில் சொல்ல வருது. அதனால் நீங்கள் திருவள்ளுவரை ஆட்டையை போடுறதுனால நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்துடுவீங்கன்னு நம்புறது உங்களுடைய அறியாமைன்னு நான் சொல்கிறேன். நயன்தாரா விஷயம் எடுத்துக்கலாம். அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அந்த பொண்ணில் சில பேரோட உணர்வுகளை வந்து பாதிச்சிருக்கலாம், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறது. ஆனால் அந்த லெட்டரில் வந்து ஓம் ஜெய் ஸ்ரீராம் அதுதான் நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இப்போ என்னை போன்றவர்கள் உடனே இப்போ எனக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் பெரிய பழக்க வழக்கம் கிடையாது, தொடர்பு கிடையாது, திரைப்படங்களில் பணிபுரிந்தது கிடையாது. இத்தனை ஆண்டு சினிமாவில் வந்து சமீபத்தில் நடந்த நூற்றாண்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் தான் அவங்கள முதல் முறையாக நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நல்லா பேசினாங்க, நல்ல பண்போடு நடந்துக்கிட்டாங்க. அதையெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இது யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம போய் நிற்கிறோம். ஓடிடி தளத்திலிருந்து ஒரு திரைப்படத்தை வெளியேற்றுவது என்பது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு சார்பு நிலையை எடுக்கிறீங்க, அது தவறுன்றதான் ஓடி போய் நம்ம ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறோம். நம்ம ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அவங்க ஒரு சார்பு நிலையை எடுக்கிறது வந்து வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறது, அவங்க வந்து மத நம்பிக்கைகளை வந்து அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் ஏற்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லா வழிபாட்டு தலத்துக்கும் போவேன், நான் 20 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருக்கேன், நான் வந்து எல்லாரோடையும் வந்து நேர்மறையான எண்ணங்களை விதைக்கிறதா என்னுடைய வேலை, எதிர்மறையான எண்ணங்கள் எனக்கு நோக்கம் இல்லை, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அது அந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷனாக தான் அந்த பாயிண்ட்டை கூட நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் 2வது, அவங்க வந்து பொதுவாக எல்லாருக்கும் பிடித்தமானவர்களாக தான் இருக்காங்க, பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு நடிகையாகவும் இல்லை. ஸோ அதனால் அந்த அறிக்கையை நம்ம ஏற்கிறோம். அறிக்கையின் தலைப்பில் அவங்க எடுத்திருக்க நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட சரண்டர் ஆகிறதுன்னு. ஐயா சாமி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அது ஒரு சாவர்கருடைய செயல்பாடு மாதிரி தானே இருக்குது. வெள்ளைக்காரன்கிட்ட நான் வந்து இனிமேல் செய்ய மாட்டேன்னு அடிமை பத்திரம் எழுதி கொடுத்ததுக்கும் இந்த தொடக்கத்திற்கும் உள்ளது இருக்குல்ல. அவங்க வேறு சில சுலோகங்களை கூட முன்மொழிந்திருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கடவுள் நம்பிக்கையோடு அந்த அறிக்கையை தொடங்கியிருக்கலாம். அது நம்ம ஏற்கிறோம். இது யாருடைய மனதை குளிர்விப்பதற்காக இது செய்யப்பட்டதுன்னு இருக்குல்ல. அப்போ இதை சொல்லுவதால் அவங்க இதிலிருந்து தன் மீது உள்ள அந்த கோபத்தை வந்து குறைச்சிக்கிடுவாங்க, தன்னுடைய திரைப்படங்களுக்கு இனிமேல் வந்து ஆதரவு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது ஏற்புடையது இல்லைன்னு நான் இந்த பெரியாரை விமர்சிப்பதில் கூட நான் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு படத்தில் கூட ஒரு நடிகருடைய படம், நான் அந்த ராமசாமி இல்லை அப்படிங்கும்போது, நீ ஒரு நாளும் அந்த ராமசாமி ஆக முடியாது, அவ்வளவுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாது.
அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லி நீ ஏளனமாக சொல்கிற. இப்போ நான் சொல்கிறேன், அந்த ராமசாமி ஆகிறதுக்கு இன்னும் நீ வந்து பல 100 வருஷம் தவம் கிடக்கணும். பேர் வைப்பதே அழைப்பதற்கு தான், யாருடைய பெயராக இருந்தாலும். ஆனாலும் நம்மளுடைய செயல்பாட்டின் காரணமாக அவரை நாம் ஈவேரா என்றும் பெரியார் என்றும் தந்தை என்றும் அழைச்சோம், நம்ம அழைக்கிறோம். ஆனால் நாம் குறிப்பிட்டதில் ஏதாவது ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கா? நாங்கள் இதையெல்லாம் சொல்ல மாட்டோம்னு நீங்கள் தான்டா ராமசாமி ராமசாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் அவரை கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் அவரை மூச்சுக்கு முன்னோட சாமி சாமின்றீங்க, நாங்களா சொல்கிறோம்? அப்போ அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அவரை அழிக்க நினைக்கிறது, திருவள்ளுவரை காவிசாயம் போடுறது, இது எதுவுமே அந்தந்த நேரத்தில் விவாதமாக மாறுமே தவிர, ஒரு கருத்து முரண்பாடுகளை உருவாக்குமே தவிர அவர்களுக்கு வெற்றியை தராது என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. பாரதிய ஜனதா கட்சியிலே கூட முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத நபராகத்தான் இன்றைக்கு ஐயா மோடி இருக்காருன்றது தெளிவான உண்மை. ஏன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். காலங்கள் நீங்கள் பாருங்களேன், இங்கே தான் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 20 ஆண்டு கால அரசியல், அதை இடிச்சிட்டு ஒரு 20 ஆண்டு கால அரசியல், அதை கட்ட போகிறோம்னு சொல்லி ஒரு 10 ஆண்டு கால அரசியல், கட்டி முடிச்சுட்டு இன்னொரு 10 ஆண்டு கால அரசியல், ஒரு 60 ஆண்டு கால அரசியல் அந்த கோயிலின் மையப்படுத்தியே நடக்குது. ரெண்டாவது, பாபர் மசூதி இருந்த இடத்தில் தான் கோயில் இருந்தது. உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் ஆதாரங்கள்லாம் சொன்னோன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லலை. ஆனால் ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொன்னவங்க இடிச்ச இடத்த விட்டு 3 கிலோமீட்டர் தள்ளி என் கோயில் கட்டணும், இது இடிக்காமலே இருந்திருக்கலாமே.